வரவேற்புரையை கொஞ்சம் ஆன் ஆகிடுச்சு. மாநில இளைஞரணி செயலாளர் அதிகரசு அவர்களே, கையெடுங்க. கேமரா மேலே கை வச்சுருக்கீங்களோ? திருப்பூர் மாவட்ட மகளிரணி செயலாளர் காந்தி அவர்களே, நமது மகளிரணி செயலாளர் பேசிட்டு தான் இருக்காங்க. சிறப்புரை ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்வம் அவர்களே, தேசிய கண்ணன் ஜனநாயக மக்கள் கழக மாநில தலைவர் அவர்களே மற்றும் இளைஞரணி, மகளிரணி, மாணவரணி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நமது ஜிஎஸ்டி வரி மிகப்பெரிய பால் பெயரிலிருந்து, பால் பாக்கெட்டிலிருந்து ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு வரியை கொண்டு வந்திருக்கிறது. இந்த நடைமுறையில் இருக்கிறது. ஜிஎஸ்டி வரி தானே நமக்கு தேவையில்லைன்னு நம்மளாம் நினைக்கிறோம். ஜிஎஸ்டி வரி கம்பெனிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. கம்பெனிக்கு ஜிஎஸ்டி வரி வச்சால் மக்கள் வாங்குகிற மக்களுக்கு அதை விலை ஏற்றிடுவாங்க. அப்போ ஜிஎஸ்டி வரிங்கிறது ஒவ்வொரு குடிமக்களுக்கும், ஏழை மக்களுக்கும், நடுத்தர மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை ஒரு நோக்கத்துடன் இந்த பொறுப்பை நம்ம நடத்துகிறோம். அதோடு பல்வேறு கோரிக்கைகளை இதை அடக்கி 100 நாள் வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 மாத காலமாக அவங்களுக்கு ஊதியம் போடல. நம்ம பலகட்ட போராட்டங்களை அப்பப்போ எடுக்கணும் சத்தம் வரும். அதை பார்த்துக்க. அவர் பேசி அவங்களுக்கு ஃபண்டு மத்திய அரசு ஒதுக்கி அவங்களுடைய ஊதியமாக வழங்கப்பட்டது. ஆனால் 100 நாள் வேலை வாய்ப்பு என்பது அவங்களுக்கு 100 நாள் இன்னும் விவசாய நிலங்கள் இருக்கிற ஏரியாவில் 100 நாள் வேலை வாய்ப்புங்கிறது அவங்களுக்கு 100 நாள் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காஞ்சியம், திருப்பூர் மாவட்டங்களை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இங்கே விளைய நிலங்கள் இல்லை. சாதாரணமான தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், விவசாய நிலங்கள் இல்லாதவர்கள் அந்த 100 நாள் வேலையை விட்டு தான் இன்றைக்கு குடும்பம் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே அந்த 100 நாள் போதாது என்பதை எங்களுடைய கட்சி சார்பாக அதை 200 நாளாக ஆக்கி அவர்களுக்கு 500 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும். அப்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும் என்பது ஒரு கோரிக்கை. 2வது, தூய்மை பணியாளர் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சியில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பை இன்னைக்கு தனியார் கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்தாச்சு. கவர்மெண்ட் அரசு நடத்தது தமிழக அரசு. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நீ பாலம் கட்டுறதுல, நீ கட்டணம் கட்டுறதுல எதில் வேணாலும் நீங்கள் தனியார் கான்ட்ராக்ட் கொடுங்க. அதில் அவங்க லாபம் எடுத்து கட்சிக்காரங்க குறைக்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் கஷ்டப்பட்டு தூய்மை பணியாளர்கள் செகையிலுமே அதை ஒரு அசிங்கம்னு பார்க்காத அவ்வளோ சிரமப்பட்ட அந்த தூய்மை பணியாளர்களுடைய பணியை கூட தனியார் கான்ட்ராக்ட் கொடுத்து செய்கிற அதில் லாபம் எடுக்கணுங்கிறது இந்த மத்திய மாநில அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தூய்மை பணியாளர்களை நேரடியாக அரசு அவங்களுக்கு ஊதியம் வழங்கணும். எனக்கு Incoming voice call from Kundam Arusami on SIM SIM1. ரத்து பண்ணிட்டீங்க. இதுவரை தூய்மை பணியாளர் செய்கிற Incoming voice call from Kundam Arusami on SIM SIM1. மிகப்பெரிய கோரிக்கை. 3வது கோரிக்கை, Incoming voice call from Kundam Arusami on SIM SIM1. ஒவ்வொரு கடை சாதாரண பெட்டி கடைக்கார போல 4000 ரூபாய்ங்கிறாங்க, 5000 ரூபாய்ங்கிறாங்க. தொழில் பேட்டரிகளுக்கு சாதாரணமான சிறு தொழில்கள்லாம் நீங்கள் மின்சாரம் மிகப்பெரிய ஒரு கட்டணத்தை ஏற்றிட்டீங்க. அது என்னாச்சுன்னா அதுவும் சாதாரண பொதுமக்களுக்கு தான் அவன் விலை ஏற்றிடுவான். இந்த மாதிரி மின் கட்டணம் குறைக்கணும். ஆகவே தமிழக தொழிலாளர் கட்சி நடத்துகிற ஒரு கோரிக்கை என்ன என்றால், இன்னும் இந்த அடுத்தது 4ஆம் தேதி 6வது மாதத்துலேருந்து 4ஆம் தேதியில் நாங்கள் ஈரோடு மாவட்டத்தில் திருமண பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறோம். அந்த கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், சாமானிய மக்களுக்கு இன்னும் சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் காலம் ஆயும் 2 சென்ட் நிலத்துக்கு இன்னும் கலெக்டர் ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, மணியார் ஆஃபீஸு நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 1892 அன்றைக்கு ஆண்ட வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் 2 லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்தாங்க. எல்லாம் எடுத்துட்டா இன்னைக்கு ஆபக காப்பகத்திலேயே இந்த இடங்கள் இல்லாத போயிருக்கு. 5 ஏக்கரை கொடுத்த
நிலத்துல தமிழ்நாட்டில் Incoming voice call from Kundamarusamy on SIM SIM1. நிலமில்லை. ஆகவே நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கு அனைத்து சமூகத்தினருக்கும் நிலமில்லாத அனைவருக்கும் 3 சென்ட் நிலம் இந்த தமிழக அரசு கொடுக்க வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இரண்டாவது, அவங்களுக்கு வீடு கட்ட பிரச்சனை. 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்துட்றீங்க, அசிவரப்பறை ஏற்பட பத்தாது. அப்போ சாமானிய மக்கள் எப்படி வீடு கட்ட முடியும்? ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு வீடு கட்ட கடனை வாங்கி வீடு கட்டிட்டு நல்ல மாதிரியாக அந்த வீட்டில் படுத்து தூங்கியோடு எந்திரிக்க முடியல. இதுதான் சாமானிய மக்களுடைய நிறையா இருக்குது. தமிழக அரசு விவசாயிகளுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் 30 லட்சம் தள்ளுபடி பண்ணுறீங்களா? 5 ஆண்டுக்கு ஒரு முறை சாமானிய மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 25 லட்சம் ரூபா நீங்கள் அரசு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு தடவை வீடு கட்டினா 50 வருஷத்துக்கு 60 வருஷம் வீடு கட்டுற அவசியம் இல்லை. அதுவே நீங்கள் எப்படி வழங்குறீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வீடு இருக்கவங்க தரப்போம். Incoming voice call from Kundamarusamy on SIM SIM1. எல்லாரும் தான் கொடுப்பதுங்க. ஆகவே ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டிக் கொள்வதற்கு தமிழக அரசு 25 சமூகத்திற்கு விரும்பும் முற்றிலுமாக இலவசமாக கொடுக்க வேணும். அவங்க எந்த காலேஜில் சேர்ந்து படித்தாலும் அதனுடைய முழு கட்டணத்தை அரசே ஏற்றுக்கணும். 2வது, சாதி வாரி கணக்கெடுத்து நடத்தி அனைத்து சமூகத்திற்கும் மக்கள் வேளாண்மை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். 2வது, படித்தவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த டாட்கோ மானியம் அரசு ஒதுக்குறாங்க. இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் டாட்கோ லோனே வாங்க முடியல, லோன் இல்லைன்றாங்க, எல்லா பேங்க்லையும் பிரித்து முடிச்சிடுறாங்க. ஆகவே தமிழக அரசு டாட்கோ வங்கி எப்படி விவசாய நிலங்களுக்கு கூட்டுறவு அமைக்கிற மாதிரி டாட்கோ வங்கி கடன் கொடுப்பதற்கு தமிழக அரசே தனி வங்கி அமைத்து அனைத்து மாவட்டங்களிலும் 50 லட்சம் முதல் 1 கோடி வரையில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவி கடன் வழங்கணும். அப்போ சாமானிய மக்களே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கடைநடையாகிடுவாங்க. ஆகவே பஞ்சமி நிலங்களை தமிழ்நாடு முழுவதிலும் பல லட்சம் பஞ்சமி நிலங்கள் இருக்குது. அது கேட்டால் ஆவணம் இல்லைன்னு அரசு சொல்லுது. ஆகவே தமிழக அரசு அதை சரியான ஒரு குழு அமைத்து தமிழ்நாடு முழுசும் இருக்கிற பஞ்சமி நிலங்கள் எடுத்து குடும்பத்திற்கு 1 ஏக்கரா காடு வழங்கணும். நீங்கள் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, மிக்சி கொடுக்கறது, கிரைண்டர் கொடுக்கறது தேவையில்லை. எங்களுக்கு தேவை வீடு, வீட்டு நிலம், குழந்தைகளுக்கு படிப்பு, படித்தவனுக்கு வேலை வாய்ப்பு. ஆகவே ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டங்களில் சட்டக்கல்லூரி கிடையாது, வேளாண் கல்லூரி கிடையாது. ஆகவே இந்த ஆண்டில் இந்த ஆட்சி முடியறக்குள்ள இன்னும் ஒரு வருட காலம் இருக்கிறது. ஆகவே இந்த 2 மாவட்டங்களுக்கு இடையில இந்த போய் சட்டக்கல்லூரி வேணும்னு சொன்னால் கோவை போகணும், இல்லைன்னா சேலம் தான் போகணும். ஆகவே தமிழக அரசு ஈரோடு மாவட்டத்திலையுமே திருப்பூர் மாவட்டத்திலையுமே சட்டக்கல்லூரியில் வேளாண்மை கல்லூரி கொண்டு வரணும்னு சொல்லி இந்த தமிழக தொழிலாளர்கள் சார்பாக நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறோம். ஆகவே வரும் காலங்களில் வேலூர் நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சிகளில் மக்களாக நேரடியாக ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னு சொன்னால் இருக்கிற மக்களை எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க ஒரு கவுன்சிலர் ஆகிட்டா அது மக்களுக்கு தொடர்பே இல்லாத, அறிமுகமே இல்லாத பணம் இருக்கிறவங்க விலைக்கு வாங்கி மன்ற தலைவராகிடுவாங்க. அப்போ மக்களுக்கான தொடர்பே இல்லை. ஆகவே அப்போ மக்கள் சேவை செய்கிற ஒரு நபர்கள் ஆக முடியல, பஞ்சாயத்து தலைவர் பெரும் பஞ்சாயத்து தலைவராகிடுறான். இன்னும் வருங்காலங்களிலே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளிலே நேரடியாக மக்களாகவே தலைவரை தேர்ந்தெடுக்கணும். Incoming voice call from Kundamarusamy on SIM SIM1. பத்தாண்டுகளிலே முன்னேறிடும். வீடு கட்ட 25 லட்சம் 3 சென்ட் நிலம், படிக்கிறவனுக்கு வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு இல்லாதவனுக்கு 50 லட்சம் முதல் 1 கோடி வரையில் நிதி சுயதொழில் செய்ய, விவசாய கூலி தொழில் செய்கிற அவர்களுக்கு 1 ஏக்கரா ஃப்ரீயா. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஏரியாவில் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்களே ஒவ்வொருத்தருக்கும் 50 ஏக்கரா 100 ஏக்கரா வச்சுட்டு
Incoming voice call from Mani Senamala on SIM SIM1. மரங்களை சவுத்து மரங்களை வச்சிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து Incoming voice call from Mani Senamala on SIM SIM1. ஆகவே அப்புறம் போடுங்க ஆகவே Incoming voice call from Mani Senamala on SIM SIM1. நிலங்களை 2 ஏக்கரா 5 ஆண்டு செய்து விவசாய நிலங்கள் விவசாய அரசு அந்த மானியத்தை முழுமையாக கொடுக்கணும். அப்போ விவசாய நிலத்தில் உள்ளவங்களும் வாழ்ந்துருவாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு கோடி வரையில் கொடுக்கும்போது இளைஞர்கள் எல்லாம் வேலை வைத்து சொல்லி தமிழக அரசு செய்ய வேண்டும். வர 26 Incoming from Mani Senamala on SIM SIM1. அதுக்கு நாங்கள் என்னுடைய தோழமை அமைப்பில் அத்தனை பேரும் சேர்ந்து Incoming voice call from Mani Senamala on SIM SIM1. நாங்கள் அனைத்து மாவட்டங்களில் அனைத்து தோழமை அமைப்புகளும் Incoming voice call from Mani Senamala on SIM SIM1. போட்டியிட்டு தேர்தலை சந்திப்போம் என்பதை உறுதிபட சொல்லி